இது போதும் சிஜி பாவ். நீ இறைதேவி கிட்ட தண்டனை பெற்ற மாவீரன் கூட சண்டை போடுற. நீ ஜெயிக்கிறதுக்கு 1000ல் 1 வாய்ப்பு தான் இருக்கு. இப்ப நாம பின்வாங்கணும். நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா ஷிஜி பாவ்? ஆமா, நான் ஒரு விவரம் தெரியாதவ. என்னுடைய பேரை வெளியே சொல்லக்கூடாது. சொல்றது புரியுதா? ஓ அப்படியா, நான் கவனிக்கல. இந்த வேலையில இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அனுபவம் இருக்கிற நீ எனக்கு தொடர்ந்து சொல்லி கொடுப்ப. ஐயா, புனித வீரர்கள் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியாயிரு. நான் ஷிஜி பாவ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். குறுக்க பேசுறது மரியாதையா இருக்காது, புரியுதா? தேவையில்லாம யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்னதை நீ மறந்துட்டியா? கொல்றதா? அவன் இன்னும் சாகல. அவன் செஞ்சது தப்பு. ஆனா அவனோட முகத்தை கிழிச்சிட்ட. ஆரம்பத்துல இருந்தே நீ பார்க்க விசித்திரமான ஆளாதான் இருக்க. கிவியா, நிஸ்கப். மின்னல் கோள்களை பயன்படுத்தாதீங்க. முதுகுல அடி வாங்கும் போது கொஞ்சம் வலிக்கும். நீதான் தண்டனை வாங்கின. பிரபலமான வீரன் சைலோ ஃபோர்பாட்ஸா. உன்னோட பேரு அது பூஜ்யம் தானே? நீ சர்க்கஸ்ல வேலை பார்த்தியா என்ன? இல்லையே, இருந்தாலும் நீ வாழை ரொம்ப நல்லா பயன்படுத்துற. நீயும் சர்க்கஸ்ல இருக்க வேண்டிய ஆள் தான். ஆமா, நான் 3 வருஷம் சர்க்கஸ்ல வேலை பார்த்தேன். அதுல பறக்கிறது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படியா? அதனால தான் இப்படி பண்றியோ? நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே நீ தான் தலை சிறந்த வீரன். ஓ மேல எனக்கு மரியாதை வந்துருச்சு. இங்க பாரு, கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு. அவங்க கிட்ட தேவையில்லாத விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா இல்ல, அதுவும் சரிதான்.